ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதில் வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன போஸ்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா, டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், அப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அவங்க வந்து எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 15/1/2024. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 13/2. ஸோ February 13 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஃபீஸ் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 15/2. ஸோ February 15 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அந்த வெப்சைட் இருக்கு இல்லைங்களா? ஸோ www.mhc.tn.gov.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா, டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 22 வேக்கன்சிஸ், டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு 1 வேக்கன்சி, கேஷியருக்கு 2 வேக்கன்சி, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 8 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. ஸோ சேலரி வந்து பார்த்திங்கன்னா, டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 19,500லேருந்து 71,900 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே 19,500. ஸோ அதுக்கடுத்து கேஷியருக்கும் 19,500, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 16,600. ஸோ இதுதான் உங்களுக்கு பே ஸ்கேலு. அதுக்கப்புறம் வேக்கன்சிஸ். ஸோ அதுக்கடுத்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, அப்புறம் எம்பிசி, பிசி, அப்புறம் வந்து டிசி. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 18 வயசு இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 37 வயசு வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ இது இல்லாமல் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18, மேக்ஸிமம் வந்து 32. ஸோ அதுக்கடுத்து இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி அங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 18, மேக்ஸிமம் வந்து 47 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா, டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன் எதுவாக இருந்தாலும் சரி. 10+2+3. ஸோ இந்த பேட்டர்ன் இல்லைனா 11+1+3. ஸோ இந்த பேட்டர்ன் இது ரெண்டில் ஏதாவது ஒரு பேட்டர்னில் ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் முடிச்சிருந்துருக்கணும். ஸோ தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து ஹையரில் வந்து டைப்ரைட்டிங் முடிச்சிருந்துருக்கணும். அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். ஸோ இது வந்து முடிச்சிருந்துருக்கணும். இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயே வந்து ஒரு நோட்டுன்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிக்கலைன்னா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் அதுக்கடுத்து நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. ஸோ இப்போ பண்ணிகிட்ருக்கவங்க இல்லை இனிமேல் அப்ளை பண்ணிட்டு அப்புறமா கூட நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அப்படின்றவங்க கூட நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஸோ சயின்ஸு, ஆர்ட்ஸு, காமர்ஸு, இன்ஜினியரிங், மெடிசன்ஸ் இது எதுவாக இருந்தாலும் சரி, இதில் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். ஸோ இந்தியாவில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கும் அதே தான் 10+2+3. ஸோ இந்த பேட்டர்ன் இல்லைனா 11+1+3 இந்த பேட்டர்னில் ஒரு டிகிரி முடிச்சிருந்துருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம், அப்புறம் எம்பிசி, டிசி, அதர்ஸ். ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 500 உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸு. அதுக்கப்புறம் ஸோ எஸ்சி, எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு, அப்புறம் பாண்டிச்சேரி. ஸோ இங்கே இருக்கிற எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அவங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் விடோ இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ உங்களுக்கு டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமன் ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் டைப்பிங் ஸ்கில் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுக்கான ஸ்கில் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வைவா வாய்ஸ். ஆனால் மற்ற இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் வைவா வாய்ஸ். ஸோ இது ரெண்டு தான் உங்களுக்கு வந்து. அதுக்கடுத்து காமன் ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒன்றா தான் வைப்பாங்க. ஸோ அதாவது டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் வந்து காமன் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க் வந்து 125. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 மினிட்ஸ், 150 நிமிஷம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏ, பார்ட் பின்னு 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ அதில் வந்து உங்களுக்கு மினிமம் குவாலிஃபைங் மார்க் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் பார்ட் பி வந்து உங்களுக்கு வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பார்ட் பி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ். ஸோ இதுக்கான சிலபஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற லிங்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட் லிங்க். ஸோ அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் கூட நீங்கள் ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி டீட்டெயிலாக வாசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.